ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆந்திரா ஸ்டைலில் ஃப்ரை மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. இது எப்படி செய்யணும் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக நல்லா இருக்கேன். இப்போ ஆந்திரா ஸ்டைலில், ஆனால் இன்னொரு ஸ்டைலில் நான் இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யணும் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எல்லா மீனும் இதில் போட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். இந்த ஸ்டைலில் எப்படி செய்யணும் நான் இப்போ சொல்கிறேன். ஆந்திரா ஸ்டைலில் இதை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் காரம் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டேன். எல்லாமே நல்லா பண்ணிட்டா அதுக்கப்புறம் இது நான் 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ மிக்ஸி எடுத்துட்டேன். நான் 2-3 தக்காளி போட்டால் 2 வெங்காயம், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எல்லாமே போடுறேன். நான் மிக்ஸி அரைக்க போகிறேன். இப்போ இதெல்லாமே இப்போ நான் மிக்ஸி அரைச்ச போகிறேன். இதுலேயே நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தான், ஜாஸ்தியில் இல்லை, கடுகு போட்டேன். மிக்ஸி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ மிக்ஸி அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்த பேஸ்ட் இது பேன் வச்சேன். ஆயில் போட்டேன் கொஞ்சம். இதில் கொஞ்சம் பிரியாணி மசாலா. இப்போ ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி நான் கட் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி இதில் போடணும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் புளி ஊற வச்சேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு 3 பச்சைமிர்ச்சி. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு, பரவாயில்ல. இதில் இந்த பேஸ்ட் போடுறேன் நான் இப்போ இதில் கொஞ்சம் சரிப்பட சால்ட் போடணும், உப்பு போடணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் போடணும். நான்வெஜ்ஜில் எப்போவுமே காரம் ஜாஸ்தி தான் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுறோம் கொஞ்சம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகணும், கிரேவி மாதிரி வரணும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இதை மூடி வைக்க போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கிரேவி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வைக்கிறேன். ஃபுல்லாகவே கிரேவி மாதிரி வரணும். நல்லா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி போடணும். மீன் குழம்புக்கு எப்பவுமே புளி தான் மெயின் தேவை. என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் நீங்கள் எதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண எல்லோரும் ஒரு கேள்வி தான் கேட்குறாங்களா. ஆனால் நான் ஒரு தைரியமாக என்னை சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்குது. அவங்களுக்காக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செய்கிறேன். சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டேன். பாருங்கள், கிரேவி மாதிரி ஆயிடுச்சா? கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் புளி போடுறேன். கொஞ்சோண்டு புளி போடுறேன். புளி கொஞ்சம் போடுறேன். அப்படியே கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றுறேன். இப்போ கொஞ்சம் நேரம் இது நல்லா ஆகணும். கொதிச்சிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். வச்சிட்டா கொஞ்சம் நேரம் திருப்பி பக்கத்தில் பேன் வச்சுட்டா, தோசை பேனம் வச்சுட்டா, ஆயில் போட்டேன். இப்போ மீன் இதில் ஃப்ரை பண்ணணும். மீன் பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி இருக்குது. இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மூடி எடுத்துட்டேன். பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருந்தணும். இல்லைன்னா கிரேவி மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி வரணும். மீன் ஃப்ரை பண்ணுறேன் லைட்டாக.
மீன் குழம்பு மசாலா, அப்புறம் தனியா பவுட்ரு கொஞ்சம். இப்போ வந்து இந்த ஃப்ரை பண்ண மீன் வந்து இதில் போட்டுக்கிறேன் ஒன்று. இதுதான் ஆந்திரா ஸ்டைல். எல்லோரும் கழுவிட்டு உப்பு காரம் எல்லாம் வச்சுட்டு குழம்புல போடுவாங்க. ஆனால் இது ஒரு ஸ்டைல். மீன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டால் சூப்பரான ரெசிபி, சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எங்கள் சித்தி சொல்லிட்டாங்களா எனக்கு, அதனால் அவங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன். எங்கள் வீட்டில் செஞ்சுட்டாங்களா ஆந்திரா போகும்போது. நான் எப்பவுமே ஒரு ஸ்டைலில் செய்கிறேன், அவங்க வந்து இந்த ஸ்டைலில் செய்வாங்களாம்மா. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஆந்திரா ஸ்டைலில் மீன் குழம்பு, ஃப்ரை மீன் குழம்பு எப்படியானா இப்படி தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃப்ரை மீன் குழம்பு ரொம்ப நேரமே இருக்கக்கூடாது. எதனாலன்னு ஃப்ரை பண்ணேன், அதுக்காக ரொம்ப நேரம் இருக்காமல் இப்படி தான் செய்யணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. பாய்.